ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட 2 சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சேனல் எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அப்போதைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கிவ்அவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே கமிட்மெண்ட்டை நான் இன்னும் மாற்றவே இல்லை. உங்களுக்கு என்ன கிவ்அவே வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அதில் நான் ரேண்டமா செலக்ட் பண்ணி என்னோட பட்ஜெட்டுக்கு எது அஃபோர்டபுளா இருக்கோ அதை உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன். உங்களுக்கு அந்த கிவ்அவே வேண்டாம், வேற யாருக்காச்சும் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். டெசிஷன் உங்களுடையது. உங்களுக்கு வேணுமா இல்ல புவர் பீப்புள்ஸுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போலாம். ரீசெண்டா ட்ரூக்ல இருந்து பிடிஜி நியோ அப்படிங்கிற இந்த டிஎல்பிஎஸ் நான் வாங்கியிருந்தேன். இந்த டிஎல்பிஎஸ் நான் அண்டர் 1000க்கு வாங்கியிருந்தேன். இந்த டிஎல்பிஎஸ்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. அண்டர் 1000க்கு நான் இந்த டிஎல்பிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 1000க்கு இந்த டிஎல்பிஎஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு இருந்துருங்க. பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரூக் பிடிஜி நியோன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிஎல்பிஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க அதை உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே டிஎல்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைட்டானியம் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஈக்குவலைசர் மோடு இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஆடியோ, பேஸ் பூஸ்ட், மூவி மோட் அப்படிங்கிற 3 ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, பேஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் நியர்லி 80 hours பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு கேட்டோம் அப்படின்னா 80 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டோம் அல்லது ரெகுலராக கால் பேசியிருந்தோம், ரெகுலராக கேம் மோட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 70 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸில் 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக சாங் மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 7 hours பிளேபேக் டைம் வருது. கால் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 5 hours பிளேபேக் டைம் வருது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 2 hours கிட்ட ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. வித் டூயல் பேரிங் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ல லேப்டாப் அண்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் கேஸ் ஓப்பன் பண்ண ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிருது. நெக்ஸ்ட் கேம் மோடு கொடுத்துருக்காங்க. 35 மில்லி அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் நம்ம ஆடியோ வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி எந்த விதமான லேகும் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆச்சு. கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு ஏற்படுத்த 3 seconds ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா கேம் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. ஸோ கேம் மோட பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிஎல்பிஎஸ்ல என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லேயும் 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுவரையும் ட்ரை பண்ணதுலேயே எந்த டிஎல்பிஎஸ்லையும் 3 மைக் கொடுத்ததில்லை. பட் இவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன மைக் அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்டு மைக், ஃபீட்பேக் மைக், ஃபோன் மைக் அப்படிங்கிற 3 மைக் கொடுத்துருக்காங்க. 2 பட்ஸ்லையும் மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும், என்னோட நாய்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்டாக போகிறது, ப்ரீவியஸாக போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, கேம் மோட சேஞ்ச் பண்ணுறது, ஈக்குவலைசர் மோட ஆக்டிவேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலமே பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்துங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டிசைனை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான டிசைன் கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரூக்னு கொடுத்துருக்காங்க.
கேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஆர்ஜிபி லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸோட சைடில் ஆர்ஜிபி லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கையில் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. ஆர்ஜிபி லைட்டிங்ஸை பொறுத்தவரையிலும் பட்ஸ்லேயும் கேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். காதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பட்ஸு ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஷேக் பண்ணாலே கீழே விழுந்துரும் போல அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டிவைஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு அந்த சாங்கோட எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த விண்டோட சவுண்ட் தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிட்டிங் ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என் காதுக்குள்ளே வந்து டம்ப் பண்ணுற மாதிரி என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. சும்மா லைட்டாக வச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் காற்றுல பறந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபிட்டிங் இருக்குது. ஸோ பைக்கில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி ஒர்த்லெஸ்ஸாக இருக்குது. எந்த சவுண்டுமே இல்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் சரௌண்டிங் என்வரான்மெண்ட் நாய்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த டிவைஸ்லேருந்து வர சவுண்டை விட என்வரான்மெண்ட் நாய்ஸ் சவுண்டு தான் அதிகமாக உங்களுக்கு கேட்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஃபுல் வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஈக்குவலைசர் மோட ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். எஸ்பெஷலி பேஸ் பூஸ்ட் மோட ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அதுவும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் குவாலிட்டியெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியலை. ஒரு நார்மலாக தான் ஃபீல் பண்ண முடியுது. நார்மல் சாங்கில் எந்த அளவுக்கு பேஸ் இருக்குமோ அந்த பேஸை ஃபீல் பண்ண முடியுது. பட் நீங்கள் வந்து 5.1 சாங்ஸ் அல்லது பேஸ் பூஸ்ட் சாங்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஸ் குவாலிட்டியை இந்த பட்ஸில் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியலை. ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாட்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இதுவும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, லோன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 6 மைக்கு கொடுத்துருக்கறதுனால கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கால் குவாலிட்டியும் மாட்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் பேசுறது கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுறது கரெக்டாக கேட்குது. என்வரான்மெண்டல் நாய்ஸ் சுத்தமாகவே இல்லை. அவங்க பேசுறதை விட எனக்கு என்வரான்மெண்டல் நாய்ஸ் தான் அதிகமாக கேட்குது. கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாட்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 6 மைக் கொடுத்துருந்தாலும் பட் கம்ப்ளீட்லி ஒர்த்லெஸ்ஸாக தான் தெரியுது எனக்கு. ஸோ ஓவராலாக இந்த டிவைஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. ட்ரூக்ல இருந்து எப்பவுமே பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. பட் இந்த டைம் ஏன் அப்படி சொதைப்பிருக்கான்னு எனக்கு தெரியல. எஸ்பெஷலி ட்ரூக் பிடிஜி நியோல ஏன் அப்படி சொதைப்பிருக்கான்னு தெரியல. ஆல்ரெடி ட்ரூக் பிடிஜி அல்ட்ராவோட ரிவ்யூ போட்டிருக்கேன், மேலே காலில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஏன் எல்லாமே மாட்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த ரிவ்யூஸை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய நீடு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், கேமிங்க்கு நல்லா இருக்கணும், அண்ட் தென் சவுண்ட் குவாலிட்டி மாட்ரேட்டாக இருந்தால் ஓகே, கால் குவாலிட்டி மாட்ரேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிவைஸ் ட்ரை பண்ணலாம். இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்றதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்றதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெக்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட அவர்களுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.